ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு தாயாருக்கும் மகனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வர்சேஷன் பார்க்கலாம். இப்போ அம்மா சொல்கிறாங்க, வேக்கப் டா, இட்ஸ் ஆல்ரெடி லேட். எந்திரிடா, ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. கோ டு த ஷாப் குயிக்லி, சீக்கிரமாக கடைக்கு போயிட்டு வா. கோ டு த ஷாப் அப்படின்னா கடைக்கு போ. நம்ம தமிழில் எப்பயுமே போயிட்டு வா அப்படின்னு பேசுறது உண்டு இல்லைங்களா? அதனால் அதெல்லாம் இந்த போயிட்டு வா, இந்த வா அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் எங்கே இல்லை அப்படிலாம் கேட்காதீங்க, சரிங்களா? கோ டு த ஷாப் குயிக்லி அப்படின்னா சீக்கிரமாக கடைக்கு போ, சீக்கிரமாக கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு தமிழில் பேசுவோம் இல்லையா? வேக்கப் டா, எந்திரிடா, இட்ஸ் ஆல்ரெடி லேட். ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. கோ டு த ஷாப் குயிக்லி, சீக்கிரமாக கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பையன் 5 more minutesமா, இன்னும் 5 நிமிஷமா. ஐ எம் ஃபீலிங் வெரி ஸ்லீப்பி, எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது. ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி அப்படின்னா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஃபீலிங் வெரி ஸ்லீப்பி அப்படின்னா எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு அர்த்தம். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஓகே, அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க? நோ, கெட் அப் நவ். இல்லை, நீ இப்போவே எந்திரி, நீ எந்திரி இப்போவே. ஐ நீட் மில்க் டு மேக் காஃபி. ஐ நீட் மில்க் அப்படின்னா எனக்கு பால் தேவை. எதுக்கு? டு மேக் காஃபி, காஃபி போட. இல்லை, இப்போவே எழுந்துரு, நீ காஃபி போடுறதுக்கு பால் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பையன், ஓகே ஃபைன், சரி ஓகே, கிம்மி த மணி, காசு கொடுங்க, பணம் கொடுங்க. ஓகே ஃபைன் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு அர்த்தம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சரிங்களா? ஓகே, அடுத்தது, ஹியர் இஸ் த மணி, இந்த பணம். பை 2 packets ஆஃப் மில்க், 2 பாக்கெட் பால் வாங்கிட்டு வா. பை அப்படின்னா வாங்கு அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம தமிழில் வாங்கிட்டு வா அப்படின்னு தான் அர்த்தம் எடுத்துக்க முடியும். நம்ம தமிழில் வாங்கு அப்படின்னு பேசுறதை விட வாங்கிட்டு வா அப்படின்னு பேசுறது தான் அதிகம். 2 packets ஆஃப் மில்க் அப்படின்னா 2 பால் பாக்கெட்டு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்படி சொன்ன உடனே அதுக்கு பையன், எனிதிங் எல்ஸ், வேற ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க? எஸ். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். ½ கிலோ ஆஃப் சுகர் அப்படின்னா ½ கிலோ சக்கரை. அண்ட் எ பேக்கெட் ஆஃப் பிஸ்கட்ஸ் அப்படின்னா அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எ பேக்கெட் ஆஃப் பிஸ்கட்ஸ் அப்படின்னா ஒரு பாக்கெட் பிஸ்கட்டு. எஸ், ஆமாம். பை ½ கிலோ ஆஃப் சுகர் அண்ட் எ பேக்கெட் ஆஃப் பிஸ்கட்ஸ். ஆமாம், ½ கிலோ சர்க்கரையும் சீனியும் ஒரு பேக்கெட் பிஸ்கட்டும் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பையன், ஓகே, இஸ் தட் ஆல்? சரி, அவ்வளோதானா? தட்ஸ் ஆல் அப்படின்னா அவ்வளவுதான். அந்த இஸ் அப்படின்ற வார்த்தையை தூக்கி முதல் வார்த்தையை போட்டுட்டோம் அப்படின்னா அது கேள்வி வாக்கியமாக மாறிடும். இஸ் தட் ஆல் அப்படின்னா அவ்வளோதானா? நீங்கள் பேச்சு தமிழ் அப்படின்ற மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷில் தட்ஸ் ஆல் அப்படின்னு கூட நீங்கள் கேள்வியாக கேட்டுக்கலாம். தட்ஸ் ஆல் அப்படின்னா அவ்வளோதான். தட்ஸ் ஆல் அப்படின்னு கேள்வியாக கூட கேட்டுக்கலாம். அவ்வளோதானா? புரியுதுங்களா? இப்படி கூட நீங்கள் பேசிக்கலாம். இஸ் தட் ஆல்? அவ்வளோதானா? அதுக்கு அம்மா, எஸ், தட்ஸ் ஆல். அவ்வளோதான். பை சம்திங் அப்படின்னா ஏதாவது வாங்கு. ஃபார் யுவர் செல்ஃப், உனக்காக. இஃப் யூ வாண்ட், உனக்கு வேண்டுமென்றால். எஸ், தட்ஸ் ஆல். அவ்வளோதான். பை சம்திங் ஃபார் யுவர் செல்ஃப் யூ வாண்ட். உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பையன், ஓகேம்மா, சரிங்கம்மா. ஐ வில் பை எ சாக்லேட் ஃபார் மை செல்ஃப். எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிக்கிறேன். ஐ எம் லீவிங் நவ், நான் கிளம்புறேன். ஐ எம் லீவிங் அப்படின்னா நான் கிளம்புறேன். ஐ எம் லீவிங் நவ் அப்படின்னா சரி, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, ஐ வில் பை அப்படின்னா நான் வாங்கிக்கிறேன். எ சாக்லேட், ஒரு சாக்லேட் ஃபார் மை செல்ஃப், எனக்காக. வச்சுங்களா? சரி, இப்போ சொன்ன உடனே அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க? கோ சேஃப்லி அண்ட் கம் பேக். பத்திரமா போயிட்டு வா. கோ சேஃப்லி அண்ட் கம் பேக் அப்படின்னா பத்திரமா போயிட்டு திரும்ப வா அப்படின்னு அர்த்தம். பத்திரமா போயிட்டு வா. அதுக்கு பையன் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே, இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.